Good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுறேன். All of you welcome to our Max Ma'am channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th லெசன் வெக்டர் அல்ஜிப்ரா. அதுல இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 6.7ல செகண்ட் சம். பாருங்க, find non-parametric form of vector equation and Cartesian equation of the plane passes through the point. அந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 2,2,1 9,3,6 and perpendicular to the plane அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, நாம கண்டுபிடிக்கிற பிளேன் ரெண்டு பாயிண்ட் வழியா போகுது, கீழே இருக்கிற இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலரா இருக்கு. அப்ப உனக்கு ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் நான் உனக்கு ஒரு படம் போட்டு காமிக்கிறேன். இப்போ இதில் கவனமா பார்த்துக்கோ. அதாவது இது நாம கண்டுபிடிக்க போற பிளேன். இந்த பிளேன் ரெண்டு பாயிண்ட் வழியா போகுது. இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். இது 2,2,1, இது 9,3,6ன்னு வச்சுக்கோ. இந்த பிளேன் இன்னொரு பிளேனுக்கு எப்படி பர்பண்டிகுலரா இருக்குது, அதுதான் இந்த பிளேனு. இந்த பிளேன் நமக்கு என்ன, இதனுடைய ஈக்குவேஷன் 2x + 6y + 6z = 9. அப்ப இதுக்கு இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா சாமி, இந்த ஈக்குவேஷனை ஆர் வெக்டர் டாட் என்னன்னு எழுதலாம், 2i cap + 6j cap + 6k cap = 9 எழுதலாம். இந்த வெக்டர் இப்படி இருக்கும், பர்பண்டிகுலரா இருக்கும். இதுதான் இந்த வெக்டர். இது என்ன, 2i cap + 6j cap + 6k cap. புரியுதா? அப்ப இந்த வெக்டரு கீழே நம்ம கண்டுபிடிக்கிற பிளேனுக்கு எப்படி இருக்குது பார், பேரலா இருக்கு. ஆக மொத்தம் இந்த பிளேனை இந்த மாதிரி ஆர் வெக்டர் டாட் நார்மல் ஃபார்ம்ல எழுதலாம். ஆர் வெக்டர் டாட் எக்ஸுக்கு பதிலா i cap 2i cap + 6 × yக்கு பதிலா j cap + 6 × zக்கு பதிலா k cap. இது நமக்கு நார்மல் வெக்டர், பர்பண்டிகுலர் வெக்டர். இந்த நிக்கிற பிளேனுக்கு பர்பண்டிகுலரா இருக்கிற வெக்டர். ஆக மொத்தம் இந்த நிக்கிற பிளேனுக்கு பர்பண்டிகுலரா இருக்கிற வெக்டரு நாம கண்டுபிடிக்கிற பிளேனுக்கு எப்படி இருக்கும், பேரலா இருக்கும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன, இது ஏ வெக்டர், இது முதல் பாயிண்ட் ஏ வெக்டர், இது ரெண்டாவது பாயிண்ட் பி வெக்டர், இது பேரலல் வெக்டர். கீழே இருக்கிற பிளேனுக்கு பேரலல் தான். இது யூ வெக்டர், இது ஏ வெக்டர், இது பி வெக்டர், இது பேரலல் வெக்டர் யூ வெக்டர். இவ்வளவுதான், ரெண்டு பாயிண்ட் ஒரு பேரலல், இவ்வளவுதான். இது புரியுதா தங்கம்? அப்ப கிவன் நமக்கு கொடுத்துருக்கிறதுல என்ன எழுதணும், ஏ வெக்டர் = 2i cap + 2j cap + k cap. அடுத்த சாமி, b vector = 9i cap + 3j cap + 6k cap. அடுத்தது u vector. u vector = parallel vector தான். இது அப்படியே x y z i j k ன்னு மாத்து, அவ்வளவுதான், தீர்ந்து போச்சு. அப்ப 2i cap + 6j cap + 6k cap. கண்ணு பர்பண்டிகுலர்னு நினைச்சிட, பர்பண்டிகுலர்ல வர வெக்டர் பேரலா இருக்கும். புரிஞ்சுதா? அப்ப ரெண்டு பாயிண்ட் ஒரு பேரலல் வெக்டர். இப்ப பேராமெட்ரிக் ஃபார்ம் போட்டுக்கலாம். பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். அப்ப பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். வெக்டர் ஈக்குவேஷனுக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம் போட போறோங்க. அப்புறம் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் போட்டுக்கலாம். இப்ப பாரு, நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, முதல் பாயிண்ட் ஏ வெக்டர், ரெண்டாவது பாயிண்ட் பி வெக்டர், ஒரு பேரலல் வெக்டர் யூ வெக்டர். அப்ப நாம நல்லா கவனமா பார்த்துக்கோ. இதோட பிளஸ் எஸ் சேர்த்துக்கணும், இதோட பிளஸ் டிஎஸ் சேர்த்துக்கணும். இது ரெகுலர். இங்க ரெண்டு பாயிண்ட் அப்படிங்கனால இந்த ஏ வெக்டரோட 1 - s சேர்த்துக்குங்க, = ஆர் வெக்டர். புரிஞ்சுதா சங்கம்? கண்ணு ஒரு பாயிண்ட்னா 1, ரெண்டு பாயிண்ட்னா 1 - x, மூணு பாயிண்ட்னா 1 - s - t. இங்கதான் சேர்க்கணும். இதெல்லாம் பிக்ஸ்.
இது எஸ் தான், இங்கே டி தான், வேறு எதுவுமே கிடையாது. இதில் பிரதியிட்டுக்கோ. அப்போ நமக்கு ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ் இன்ட்டு ஏ வெக்டரை பார்த்து எழுது. என்ன? 2i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் கே கேப் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டரை பார்த்து எழுது. பி வெக்டர் என்ன? 9i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 6k கேப். அடுத்தது ப்ளஸ்ஸு டி இன்ட்டு யூ வெக்டரை பார்த்து எழுதுங்க. 2i கேப் ப்ளஸ் 6j கேப் ப்ளஸ் 6k கேப். இவ்வளவுதான். இது நமக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். அடுத்தது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் போடும்போது சாமி பாரு 2 பாயிண்ட். அப்போ முதல் ரோ எக்ஸ் மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 வரும். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்லேருந்து முதல் பாயிண்ட் கழிக்கிறது. x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 வரும். அடுத்தது மூணாவது ரோவில் பேரலல். 2 பாயிண்ட்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை முதல் ரோவிலையும் கழிக்கணும், ரெண்டாவது ரோவிலையும் கழிக்கணும். 2 பாயிண்ட்னா 2 ரோவில் கழிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி புரியுதா? அப்போ தேர்ஃபோர் அடுத்தது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் போடலாம். அப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் போடும்போது நல்லா பார்த்துக்கோ. கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான சம்மு தங்கம். அப்போ டிட்டர்மினன்ட்ல முதல் ரோவில் எக்ஸ் மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1. ரெண்டாவது 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ரெண்டாவது ரோவில் x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1. மூணாவது ரோவில் ஒரு பேரலல் L M N ஈக்குவல் டு 0. இப்போ பிரதியிடலாம். முதல் பாயிண்ட்டை பார்த்து எழுதிக்கலாம். அது பாரு 2, 1. இது x1 y1 z1. இது முதல் பாயிண்ட் இல்லையா? ரெண்டாவது பாயிண்ட்டு 9, 3, 6. இது ரெண்டாவது பாயிண்ட் x2 y2 z2. அப்போ முதல் பாருங்க x மைனஸ் x1 2, y மைனஸ் y1 2, z மைனஸ் z1 பார்த்து 1. அடுத்து ரெண்டாவது பாரு x2 y2 z2. ரெண்டாவது பாயிண்ட் இப்படி எழுதிக்கிங்க 9, 3, 6. இப்போ மைனஸ் x1 2. இது அப்படியே எழுதலாம். x1 2 மைனஸ் y1 2 மைனஸ் z1 1. அடுத்தது பேரலல் வெக்டர். பேரலல் வெக்டர் நமக்கு பேரலல் வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் 2. யூ வெக்டர் இல்லையா? 2, 6, 6 ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதா கண்ணு? பேரலல் வெக்டர் இங்கே பாருங்க. யூ வெக்டருக்கு 2, 6, 6. ஓகேவா? ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு வேல்யூ போடலாம். ஆனால் இதுக்கு வேல்யூ போடும்போது பாருங்க எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு வேல்யூ போடுறதுக்கு முன்னாடி இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ராஜா. எக்ஸ் மைனஸ் 2 y மைனஸ் 2 z மைனஸ் 1. 9ல் 2 போச்சுன்னா 7, 3ல் 2 1, 6ல் 1 போச்சுன்னா 5, 2, 6, 6 ஈக்குவல் டு 0. இப்போ வேல்யூ போடலாம். எக்ஸ் மைனஸ் 2 போட்டுக்கண்ணே ப்ராக்கெட்டில் இந்த காலத்தை மறைச்சிக்கலாம். இப்போ இதை அப்படியே பெருக்கணும். அப்போ 166. புரியுதா தங்கம்? இது குறிய மாற்றணும். இங்கே பாரு ப்ளஸ் இருக்கா? குறிய மாற்றினீங்கன்னா மைனஸ் 5, 6 ஆர் 30. அவ்வளோதான். அடுத்து குறி மைனஸ். இதுக்கு ப்ளஸ் போட்டிங்கன்னா இதுக்கு மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 2 போட்டு சாமி இந்த காலத்தை மறைச்சிக்கலாமா? மறைச்சிட்டு இதை அப்படியே பெருக்கினீங்கன்னா 42. 7, 6 ஆர் 42. குறிய மாற்றினா மைனஸ் 5, 2s ஆர் 10. இது அப்படியே பெருக்கணும், குறிய மாற்றி பெருக்கணும். அடுத்தது இதுக்கு ப்ளஸ்ஸு z மைனஸ் 1ன்னு போட்டுக்கலாம். போட்டுட்ட சங்கம் இது என்ன வரும் நமக்கு? இதை பாரு இந்த காலத்தை மறைச்சிக்கலாமா? மறைச்சிக்கிட்டா அதே மாதிரி 7, 6 ஆர் 42. குறிய மாற்றினா மைனஸ் 1, 2 is 2.
ஈக்குவல் டு 0 மறக்காம போட்டுக்கணும். இப்போ வேல்யூ போடலாம். எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். பெரிய நம்பருடைய குறி மைனஸ் 30ல் 6 போச்சுன்னா 24 மைனஸ் ஒய் மைனஸ் 2 இன்ட்டு இதே மாதிரி இது பாரு 42ல் 10 போச்சுன்னா 32 ப்ளஸ் இசட் மைனஸ் 1 இன்ட்டு 42ல் 2 போச்சுன்னா 40 ஈக்குவல் டு 0. இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணினா இது போய் மொதல் எக்ஸை பெருக்குனா மைனஸ் 24x, அடுத்து மைனஸ் 24 போய் 2வை பெருக்கும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 224 என்ன வரும் நமக்கு 48. அடுத்தது மைனஸ் 32 போய் ஒய்யை பெருக்குனா மைனஸ் 32y. இந்த இடத்துல கவனமாக பார்க்கணும். அடுத்தது பார் இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 32 2வை பெருக்கும்போது 64. அடுத்தது 40 போய் இசட்டை பெருக்குனா ப்ளஸ்ஸு 40 இசட். அடுத்தது பாரு இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 40 ஈக்குவல் டு 0. கவனமாக பார்த்துங்க. மொதல் 24 போய் எக்ஸை பெருக்கும். அப்போ மைனஸ் 24x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 224 48. இப்போ இங்கே மைனஸ் 32y மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 232 64. அப்போ இங்கே பெருக்கும்போது ப்ளஸ் 40 இசட் மைனஸ் 40. இப்போ ஆர்டராக எழுதும்போது மைனஸ் 24x மைனஸ் 32y ப்ளஸ்ஸு என்ன சாமி 40 இசட். அடுத்த நம்பர் கான்ஸ்டன்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்கே பார் 64ஆ, அப்போ 64ல் இது இப்படி பார்த்துக்கோ. இது 48, இது என்ன 40. 48ல் 40 எண்ணிக்கிட்டா 8 வருமா தங்கம். அந்த ப்ளஸ் 8ஐ 64ஓட கூட்டிக்கோ. அப்போ ப்ளஸ்ஸில் 64ம் ஒரு 8ம் நமக்கு என்ன வரும் 72 ஈக்குவல் டு 0. புரியுதா? 48ல் 40 நீக்கிடு ப்ளஸ் 8 மீதி இருக்கும். அந்த 8ஐ 64ஓட ஆட் பண்ணிக்கோ. இப்போ இதெல்லாம் பாரு முன்னாடி மைனஸ் இருக்குது. அப்போ குறிய மாற்றிக்கலாம். அப்போ குறிய மாற்றினா இது ப்ளஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ், இது மைனஸ். அப்போ 24x ப்ளஸ் 32y மைனஸ் 40z மைனஸ் 72 ஈக்குவல் டு 0. இது எல்லாம் 8 டேபிளால் டிவைட் பண்ணிடலாம். இது 8ஆல் டிவைட் பண்ணால் 3x ப்ளஸ் இது 8ஆல் டிவைட் பண்ணால் 4y மைனஸ் இது 8ஆல் டிவைட் பண்ணால் 5z 5 8s are 40 இல்லையா. மைனஸ் இது 8ஆல் டிவைட் பண்ணால் 9 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இதிலிருந்து சாமி நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் என்ன போடுவேன், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். முன்னாடி போட்டது பேராமெட்ரிக் ஃபார்ம், இப்போ போடுறது நான் மூணையுமே போட்டுருங்க. பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் போடுங்க, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் போடுங்க, நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் போட்டுருங்க. அவங்க வேணுங்கிறது எடுத்துக்குவாங்க. நீங்கள் ஒன்றை போட்டுட்டு ஒன்றை போடாமல் விட்டீங்கன்னா மார்க் குறைஞ்சி போயிடும். அப்போ இதுக்கான ஃபார்முலா கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை பார். அப்போ பாக்ஸ் டிட்டர்மினன்ட்லாம் பாக்ஸா. அப்போ மொதல் ரோ x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 வருது. அப்போ மொதல் இடம் என்ன வரும் r வெக்டர் மைனஸ் a வெக்டர். பார் x y zனா r வெக்டர், x1 y1 z1னா a வெக்டர். அடுத்தது ரெண்டாவது இடத்துல பாரு x2 y2 z2னா b வெக்டர் மைனஸ் x1 y1 z1னா a வெக்டர், LMNனா u வெக்டர் ஈக்குவல் டு 0. பாருங்கன்னா இது ஒன்றுமே இல்லை. எக்ஸ் ஒய் இசட்டுங்கிறது ஆர் வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட், x1 y1 z1ங்கிறது a வெக்டர். அப்போ r வெக்டர் மைனஸ் a வெக்டர். இது x2 y2 zனா b வெக்டர். பாரு இது b வெக்டர், x1 y1 z1னா a வெக்டர். அப்போ b வெக்டர் மைனஸ் a வெக்டர், இது u வெக்டர். இப்போ நம்ம ஆன்சர் பாருங்க, ஆன்சர் வந்திருக்கா. இது ஜஸ்ட் அப்படியே r வெக்டர் டாட்னு போட்டு ஒரு பிராக்கெட்டை போட்டு 3 எக்ஸை ரீப்ளேஸ் பண்ண
I cap plus 4 y என்னன்னு ரீப்ளேஸ் பண்ற j cap minus 5 z k capனு ரீப்ளேஸ் பண்ணிக்கோ. அவ்வளவுதான். இந்த வந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுடைய ஆன்சரை ஜஸ்ட் ஆர் வெக்டர் டாட்னு போட்டு எக்ஸை ஐ கேப்னு ரீப்ளேஸ் பண்ணு, ஒய்யை ஜே கேப்னு ரீப்ளேஸ் பண்ணு, இசட்டை கே கேப்னு ரீப்ளேஸ் பண்ணு, -9 = 0. இதுதான் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம், ஃபார்முலாவும் போட்டுடலாம், நான் பேராமெட்ரிக் ஃபார்மும் போடலாம். எக்ஸ் ஒய் இசட்டை தூக்கிட்டு ஐ கேப் ஜே கேப் கே கேப் ஆர் வெக்டர் டாட் அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா புரியுதா. ஆர் வெக்டர் டாட்டு 3 × ஐ கேப் plus 4 × j cap minus 5 × k cap minus 9 = 0. இதுதான் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் உடைய ஃபார்முலா. புரியுது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.